4 நண்பர்கள் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சத்யானந்த், வித்யானந்த், தர்மானந்த் மற்றும் சிவானந்த் என்ற 4 பிராமணர்கள் வசித்து வந்தனர். அவர்கள் ஒன்றாக வளர்ந்து நல்ல நண்பர்களாக மாறினார்கள். ஒருமுறை கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. பயிர்கள் அனைத்தும் கருகிவிட்டன. ஆறுகள், ஏரிகள் வறண்டு போக ஆரம்பித்தன. கிராம மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு கிராமங்களுக்கு செல்லத் தொடங்கினர். நாங்களும் விரைவில் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும், இல்லையெனில் பலரைப் போல நாமும் இறந்து விடுவோம் என்று சத்யானந்த் கூறினார். அவர்கள் அனைவரும் அவருடன் உடன்பட்டனர். ஆனால் சிவானந்த் பற்றி என்ன? சத்யானந்த் கேட்டார். அவர் எங்களுடன் தேவையா? அவருக்கு திறமையோ கற்றலோ இல்லை. அவரை எங்களுடன் அழைத்துச் செல்ல முடியாது என்று பதிலளித்தார் தர்மானந்த். அவர் நமக்கு பாரமாக இருப்பார். அவரை எப்படி விட்டு விடுவது? அவர் எங்களுடன் வளர்ந்தார் என்று வித்யானந்த் கூறினார். நாங்கள் சம்பாதிப்பதை நாங்கள் 4 பேருக்கும் சமமாக பகிர்ந்து கொள்வோம். சிவானந்தனையும் உடன் அழைத்துச் செல்ல அனைவரும் சம்மதித்தனர். தேவையான பொருட்களை எல்லாம் கட்டிக்கொண்டு அருகில் உள்ள ஊருக்கு புறப்பட்டனர். வழியில் அவர்கள் ஒரு காட்டை கடக்க வேண்டியிருந்தது. அவர்கள் காட்டின் வழியாக நடந்து சென்றபோது ஒரு மிருகத்தின் எலும்புகள் கண்டனர். அவர்கள் ஆர்வமாகி எலும்புகளை நெருக்கமாக பார்க்க நிறுத்தினார்கள். அவை சிங்கத்தின் எலும்புகள் என்றார் வித்யானந்த். மற்றவர்கள் ஒப்புக்கொண்டனர். எங்கள் கற்றலை சோதிக்க இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று சத்யானந்த் கூறினார். நான் எலும்புகளை ஒன்றாக இணைக்க முடியும். இவ்வாறு கூறி அவர் எலும்புகளை ஒன்று சேர்த்து சிங்கத்தின் எலும்புக்கூட்டை உருவாக்கினார். தர்மானந்த் கூறினார், நான் தசைகளையும் திசுக்களையும் வைக்க முடியும். விரைவில் ஒரு உயிரற்ற சிங்கம் அவர்கள் முன் கிடந்தது. என்னால் அந்த உடலுக்கு உயிர் மூச்சு விட முடியும் என்றார் வித்யானந்த். ஆனால் அவர் தொடரும் முன் சிவானந்த் அவரை தடுக்க குதித்தார். வேண்டாம் வேண்டாம், அந்த சிங்கத்திற்கு உயிர் கொடுத்தால் அது நம் அனைவரையும் கொன்றுவிடும் என்று அவர் அழுதார். ஐயோ கோழையே, என் திறமையையும் கற்றலையும் சோதிப்பதை உங்களால் தடுக்க முடியாது என்று கோபமடைந்த வித்யானந்த் கத்தினான். நீங்கள் எங்களுடன் இங்கே இருக்கிறீர்கள், ஏனென்றால் மற்றவர்களிடம் உங்களை வர அனுமதிக்கிறேன். அப்படியானால் முதலில் அந்த மரத்தில் ஏற விடுங்கள் என்று பயந்த சிவானந்தன் அருகில் உள்ள மரத்தை நோக்கி ஓடினான். சிவானந்தன் மரத்தின் மிக உயரமான கிளையில் தன்னை இழுத்துக் கொண்டது போல வித்யானந்தன் சிங்கத்திற்கு உயிர் கொடுத்தான். கர்ஜனையுடன் எழுந்த சிங்கம் 3 கற்றறிந்த பிராமணர்களை தாக்கி கொன்றது.